தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் காட்டு யானை முதியவரை தாக்கி மிதித்ததில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் விவசாயிகள் தற்போது வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டி கிராமம் கண்ணப்பர் தெரு பகுதியைச் சேர்ந்த மூக்கையா என்பவர் சொக்கம்பட்டி ஊரில் வசித்து வரும் பிள்ளையார் என்பவரின் விவசாய நிலத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தோட்டத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது காட்டு யானை ஒன்று உணவு தேடி தோட்டத்திற்குள் புகுந்துள்ளது. அந்த காட்டு யானை மூக்கையாவை தாக்கி மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரும் சொக்கம்பட்டி காவல்துறையினரும் உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்காக கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 78 லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானம் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருச்சி விமான நிலையம் வந்தது. சுங்கத்துறை அதிகாரிகள் விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் ஆவணங்களை சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்ட 2 ஆண் பயணிகளை சோதனை மேற்கொண்டபோது ஒருவர் தனது உடையில் மறைத்து வைத்திருந்த 360 கிராம் தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு ரூபாய் 27,02,520 என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்றொரு பயணியை சோதனை செய்தபோது 682 கிராம் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து வந்ததை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 51,19,774 ரூபாய் என தெரிவித்துள்ளனர். ஒரே விமானத்தில் பயணம் செய்த இருவரிடம் ரூபாய் 78,22,294 ரூபாய் மதிப்புள்ள 1042 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரல்வாய்மொழி அருகே தனியார் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டில் திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள மிஷன் காம்பவுண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜேசுப்ரைட். இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தற்போது வீட்டிலிருந்து பணிபுரிந்து வரும் ஜேசுப்ரைட் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மனைவி மற்றும் தாயுடன் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சென்றுவிட்டு தென் தாமரை குளத்தில் உள்ள சகோதரி வீட்டிற்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஜேசுப்ரைட் மற்றும் மனைவி, தாய் ஆகியோர் தென் தாமரை குளத்திற்கு சென்றபோது வீட்டில் திருடர்கள் புகுந்து ஒரு லேப்டாப், 4 சவர நகை ஆகியவற்றை திருடி சென்றனர். இதுகுறித்து ஜேசுப்ரைட் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகன சோதனையின் போது 2 பைக்கில் வந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் ஜேசுப்ரைட் வீட்டில் திருடியவர்கள் என தெரியவந்தது. மேலும் அவர்கள் மருங்கூர் இரவிப்புதூரை சேர்ந்த கார்த்திக், காவல்கிணறு பகுதியைச் சேர்ந்த ஜீவா, ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்த முத்துசெல்வன், மயிலாடிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பது தெரியவந்தது. 4வரையும் காவல்துறையினர் கைது செய்து நகையை மீட்டனர். சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செதுக்கரை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் கணேசன். கூலி தொழிலாளியான இவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர். இதையடுத்து சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த 3 வயது பெண் குழந்தைக்கு தாயான பெண்ணுக்கும் கணேசனுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்துக்கு பின்னர் அந்த பெண் தனது 3 வயது பெண் குழந்தையை சென்னையில் உள்ள பெற்றோரின் பாதுகாப்பில் விட்ட நிலையில் தற்போது 14 வயதாகும் அந்த சிறுமி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி தனது தாயை பார்ப்பதற்காக சிறுமி குடியாத்தத்துக்கு வந்துள்ளார். அப்போது இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுமியிடம் கணேசன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதை வெளியில் சொன்னால் கொன்று விடுவேன் என மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிறுமியின் தாத்தா குடியாத்தம் மகளிர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் அல்லிராணி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணேசனை கைது செய்தனர். ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் தடுப்பு சுவர் மற்றும் ஆம்னி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து ஏலகிரி நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு வேலி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த ஏலகிரி பகுதியைச் சேர்ந்த திலகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரின் கணவர் படுகாயமடைந்த நிலையில் அருகிலிருந்தவர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனை பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து சாலையில் நின்றதால் மற்றொரு தனியார் மினிவேன் ஆம்னி பேருந்து மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் மினிவேனில் பயணம் செய்த 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.